वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதா மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. கீதா மாஹாத்மியத்தில் மல நிர்மாச்சலம் பும்சாம் ஜலஸ்நானம் தினே தினே சகர்த் கீதாம்பசி ஸ்நானம் சம்சார மலநாசனம் என்ற ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்த்துவிட்டு மேற்கொண்டு பாராயணங்களை துவங்கலாம். நாம் ஒவ்வொருவரும் பிரதிதினம் ஷரீரத்தில் உள்ளதான அழுக்கை எடுப்பதற்கு ஸ்நானம் என்ற கிரியை செய்கிறோம். அதேபோல சம்சாரம் என்கிற மலத்தை அழிப்பதற்கு சகர்த் கீதாம்பசி ஸ்நானம் ஒரு தரம் ஆழ்ந்து இந்த கீதை என்ற நதியில் ஸ்நானம் செய்தோமென்றால் நம்மளுடைய மனோமலமானது விலகுகிறது என்று சொல்லப்பட்டுள்ளது. அவ்வழியில் முதலில் நாம் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் இந்நிகழ்ச்சியை இனிதே துவங்கலாம். श्री गुरु प्रार्थना. गुरु ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः. गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. श्रीनिवास प्रार्थना. नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः. अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः. श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वरस्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगता तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थं राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य संतोषादि अभिवृद्ध्यर्थं
एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थं परस्परसौमनस्य सिद्ध्यर्थं समस्तपापक्षयार्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणं करिष्यामहे। श्रीगीताः प्रार्थना श्रीवत्साङ्गं महोरस्कं वनमाला विराजितं शङ्खचक्रधरं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुगतादन्तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवाणी धर्मधर्मम। यदक्षरं वेदविदो वदन्ति विशन्ति यद्यतयो वीतरागाः यदिच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति तत्ते पदं संग्रहेण प्रवक्ष्ये। இப்பொழுது டாக்டர் உவே அனந்தபத்மநாபாச்சாரியார் அவர்கள் கீதையின் மூல ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் விவரிப்பார். அதை கேட்டு மகிழ்வோம். यदक्षरं वेदविदो वदन्ति विशन्ति यत्यतयो वीतरागाः यदिच्छन्तो ब्रह्मचर्यं चरन्ति तत्ते पदं संग्रहेण प्रवक्ष्ये। ओम नमो भगवते वेंकटेशाय। ஆர்த்தன் என்பதாக ஐஸ்வர்யத்தை விரும்புபவன் என்ன பண்ணணும், எப்படி பகவத் தியானம் பண்ணணும்? ஐஸ்வர்யத்தை விரும்பக்கூடியவன் பகவத் தியானம் பண்ணக்கூடிய பிரகாரத்தை பரமாத்மா இந்த 3 ஸ்லோகங்களினாலே சொன்னோம். இப்போ இந்த 2 ஸ்லோகங்களினாலே, இந்த அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களினாலே என்ன அப்படி கேட்டால், கைவல்ய நிஷ்டனுக்கு அந்திம ஸ்மிருதி எப்படி இருக்க வேண்டும், இருக்கச்சே அவன் எப்படி உபாசனை பண்ணணும், அதே மாதிரி அவனுக்கு பிரயாண காலம்னு சொல்லக்கூடியதான தேகத்தை விட்டு அவன் வெளியேறும் பொழுது எப்படி உபாசனம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்குறான். இதில் ஒரு சின்ன ரீகேப் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் இந்த 8வது அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் பொழுது அர்ஜுனன் கேட்ட கேள்வி என்ன, கிம் தத் பிரம்ம கிம் அத்தியாத்மம் என்று கேள்வி கேட்க ஆரம்பித்தான் இல்லையா? பிரம்மம்னா என்ன, அத்தியாத்மம்னா என்ன, அதியஜ்ஞம்னா என்ன, அதிபூதம்னா என்ன, இப்படி ஒவ்வொரு கேள்வி அர்ஜுனன் கேட்டு கிருஷ்ணன் அந்த கேள்விகளுக்கு விடை சொல்லிக்கொண்டே இருந்தான். அதில் அதியஜ்ஞம் என்றால் கிருஷ்ணன் சொன்னான், அதியஜ்ஞம் ச மாம் வித்தி. அதியஜ்ஞ சப்தத்தினாலே குறிப்பிடப்படுபவன் நான் தான். எல்லா யஜ்ஞாதிகளினாலேயும் யாகம் யஜ்ஞம் இவற்றினாலே ஆராதிக்கப்படுபவனும் நான் தான். பிரம்மாதிகளை குறித்து ஒருவன் யாகம் செய்தானேயானால் அந்த பிரம்மாதிகளுக்கு அந்தராத்மாவாயிருந்து யாகத்தினால் ஆராதிக்கப்படுபவனும் நானேன். பிரம்மருத்ராதிகள் என்னுடைய தேகம், என்னுடைய உடல், அவர்களுக்கு அந்தர்யாமி நான் தான் ஆத்மா.
எனக்கு ஷரீரபூதர்களான அவர்களுடைய பெயரை சொல்லி ஆகுதி செய்தாலும் அது அனைத்தும் எனக்குத்தான். எனவே 3 விதமான அதிகாரிகளும் தங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய யாக யஜ்ஞாதிகளை செய்யும் பொழுது இதை நன்கு அறிந்து யாக யஜ்ஞாதிகளை செய்ய வேண்டும். யார் அந்த 3 அதிகாரிகள்? இழந்த செல்வத்தை விரும்புபவர்கள் ஒரு அதிகாரி, ஆத்மாவை விரும்புபவர்கள் மற்றொரு அதிகாரி, என்னையே விரும்புபவர்கள் ஒரு அதிகாரி என்று கிருஷ்ணன் உபதேசம் பண்ணான். இப்போ மறுபடியும் அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. இந்திராதி தேவதைகளை உனக்கு ஷரீரமாக நீ சொல்கிறாய் அல்லவா, ஆனால் உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஷரீரங்களை போன்று அவர்களுடைய ஷரீரம் இல்லையே, விலட்சணமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான் அர்ஜுனன். ரொம்ப அழகான கேள்வி இது. இந்திராதி தேவர்களுடைய சரீரத்தை பார்த்தால் உலகத்தில் மற்றவர்களுடைய சரீரம் போல இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி. நீங்களே சினிமாலெல்லாம் பார்த்தா இந்திராதி தேவர்கள் எப்படி இருப்பாங்க? ஒரு கிரீடம் போட்டுண்டு ஜம்முன்னு பட்டு வஸ்திரம் உடுத்திண்டு அதில் விதவிதமாக ஒரு கலராக இருக்கும். அதில் அப்புறம் நிறைய ஆபரணங்கள் போட்டு அப்புறம் கீழேருந்து ஒரு புகை மாதிரி ஒன்று வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி அவர்களுடைய நடை உடை பாவனையில் வித்தியாசங்கள்லாம் இருக்கும், நாம் பார்க்குறோம். அதுக்கு கண்ணன் ஒரு சூக்ஷ்மத்தை அருளி செய்கிறான். அர்ஜுனா, இப்போ லோகத்தில் நிறைய விதமான சரீரங்களை பார்க்குறோம். ஒருத்தர் கருப்பு, ஒருத்தர் சிகப்பு, ஒருத்தர் நெட்டை, ஒருத்தர் குட்டை, ஒருத்தர் குண்டு, ஒருத்தர் ஒல்லி, ஒருத்தர் கோணல், ஒருத்தர் நேர, எவ்வளோ. அதுக்கப்புறம் ஆடு மாடு கோழி பன்னி நாய் புறா, எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். நம்ம எவ்வளோ விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ இத்தனை தேகங்கள் இருக்கோ இல்லையோ, கொஞ்சம் இது ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம். இத்தனை தேகங்கள் இருக்கோ இல்லையோ, இத்தனை தேகங்கள் எல்லாவற்றை விட விலட்சணமானது அர்ஜுனா உன்னுடைய தேகம். அதை நீ ஃபீல் பண்ணிருக்கியா இல்லையான்னு? இத்தனை தேகங்களை நீ பார்க்கிறாய் அல்லவா, இவ்வளவு தேகங்களை பார்க்கிறாயே, இவை எல்லாவற்றை காட்டிலும் உன்னுடைய தேகம் விலட்சணமானது, யுனிக் அப்படின்னா பெருமாள். அர்ஜுனுக்கு புரியல, நமக்கும் தான் புரியல. ஆனால் நம்ம புரியலேன்றதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். அர்ஜுனன் புரியலேன்றதை ஒத்துப்பான். அதுதான் ஒரு நல்ல சிஷ்யனுடைய லட்சணம். புரியலைன்னு சொன்னா தான் மேற்கொண்டு புரிந்து கொள்ள முடியும். புரியாத பொழுது புரிஞ்சுன்னு தலையாட்டா அப்புறம் என்ன புரியும்? இது புரிஞ்சுடா உங்களுக்கு? அர்ஜுனன் யோசிச்சான், என்ன சொல்ல வர நீ? எல்லார மாதிரி தான் தர்மபுத்திராதிகளுக்கு என்ன தேகமோ, பீஷ்ம துரோணாதிகளுக்கு என்ன தேகமோ, அந்த மாதிரி எனக்கு ஒரு தேகம் கிடச்சிருக்குண்ணா. அதெல்லாம் இல்லை கண்ணு, நீ நன்னா யோசிச்சு பாரு. இதுவரையிலும் யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கு. என்ன? இந்த சத் விஷயத்தை நீ காலக்ஷேபம் பண்றிய, இப்படி ஒரு சத் விஷய பிரவೃತ್ತಿ உனக்கு ஏற்பட்டிருக்கே, உயர்ந்த சாஸ்திர ஞானத்தை பெறக்கூடியதான பாக்கியத்தை பெற்றிருக்கிறாயே, இது இந்த உன்னுடைய தேகத்திற்கு மட்டும்தானே கிடைச்சிருக்கு. இன்ஃபேக்ட் உன்னுடையதான ப்ரீவியஸ் பர்த் எல்லாம் கூட இது கிடைக்கலையே. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஜென்மங்கள் போயிருக்கலாமே. அஹோமே மகதீயாத்தா நிஷ்பலா ஜென்ம சந்ததிகின்ற மாதிரி எவ்வளவோ பிறவிகளை நீ வேஸ்ட் பண்ணியிருக்கலாமே. எவ்வளோ பிறவிகளில் உனக்கு இது கிடைச்சிதா? கிடைக்கல. ஈவன் இந்த பிறவியிலையும் இவ்வளவு காலம் இதை பற்றி நீ யோசிச்சிருக்கியோ? இதை பற்றி பேசியிருக்கியா? பகவத்கீதைனா ஒன்று என்னன்னு உனக்கு தெரியுமா? அதில் எத்தனாவது அத்தியாயம்னு உனக்கு தெரியுமா? ஜென்ரலாக சொல்கிறேன். எப்போ இதுவரையிலும் கிடைக்காத ஒரு நல்ல பாக்கியம் உனக்கு கிடைச்சிருக்கோ, அப்போ மற்ற எல்லா தேகங்களை காட்டிலும் உன்னுடைய தேகம் விலட்சணமானது. உன்னுடைய தேகம் உனக்கு நல்ல பிரவೃತ್ತಿயை கொடுத்திருக்கிறது. என்னிடத்தில் சிஷ்யஸ்தேகம் ஷாதிமாம் தாம் பிரபன்னம் என்பதாக சரணாகதி செய்ய வைத்து உபனிஷத் அர்த்த விசேஷங்களை எல்லாம் தினவடங்க கேட்கும்படியான பாக்கியத்தை உனக்கு கொடுத்திருக்கு. அந்த மாதிரி தான் எல்லாருடைய சரீரத்திலையும் ஒரு வைலட்சண்யமானது உண்டு. இன்னொன்று, என்னுடைய சரீரம் மற்ற எல்லாவற்றை காட்டும் விலட்சணமானது. அதை விட முக்கியமானது, ஆத்மாக்கள் கூட எனக்கு சரீரங்கள் தான். நான் அவற்றை தாங்குகிறேன், நான் அவற்றை நியமிக்கிறேன். இதெல்லாம்
இந்த ஷாரீரக சாஸ்திரம்னு பேர் சுவாமி ராமானுஜருடைய சம்பிரதாயத்திற்கு. விசிஷ்ட அத்வைத்தம்ன்றதாக சொல்லுவோம். இந்த தேகத்திற்கும் அதாவது ஜகத்திற்கும் ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்வி கேட்டால் அந்த சம்பந்தம் ஷரீராத்மபாவ சம்பந்தம் என்பதை சொல்லுவார்கள் பெரியோர்கள். சுவாமி ராமானுஜர் அதை வலியுறுத்துகிறார். ஆகையாலே இதுதான் வித்தியாசம். அப்ப இந்திராதி தேவர்களுக்கு ஒரு சரீரம் இருக்கலாம் நீ பார்க்கிற மாதிரி, ஆனாலும் அவர்கள் எனக்கு சரீரபூதர்கள் தான் அப்படின்னச்சே அர்ஜுனன் மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டான். கிருஷ்ணா, நீயே ஒன்று அதியஜ்ஞம் அப்படின்னு சொல்றார். அப்புறம் 7வது அத்தியாயத்தினுடைய முடிவில் என்ன பண்ண, அதியஜ்ஞத்துடன் என்னை கூடியவனாக அறிந்து கொள் அப்படின்னு சொன்னார். அப்போ அதியஜ்ஞம் அப்படின்னு ஒன்று நினச்சிக்கணுமா, இல்லை அதியஜ்ஞத்துடன் கூடியவனாக ஒன்று நினைக்க வேண்டுமா? கன்ஃபியூஸ் ஆகிறதா? ரிகலக்ட் பண்ணினால்தான் வரும் கீழே நடந்ததெல்லாம். 7வது அத்தியாயத்துடைய முடிவில் அதியஜ்ஞத்துடன் கூடியவனாக என்னை தெரிந்து கொள் என்று பரமாத்மா முடித்தான். 8வது அத்தியாயத்தில் நானே அதியஜ்ஞம் என்று சொல்லுகிறான். இது அர்ஜுனுடைய கேள்வி என்ன, அதியஜ்ஞத்துடன் கூடியவன்னா வேற அர்த்தம் வரும். அர்த்தம் புரியுதா? அந்த சுவாமி மனைவியுடன் கூடியவர் அப்படின்னா மனைவி என்பவள் வேறு, அவர் வேறுன்னு அர்த்தம். அவரே மனைவி அப்படி சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நானே அதியஜ்ஞம் தான் பரமாத்மா. நான் சொல்ல புரியுதா? அந்த வைத்தியரிடத்துல போனால் அந்த வைத்தியர் மருந்து கொடுப்பார், அந்த வைத்தியரே மருந்து அப்படி சொல்ற. இப்ப இது ரெண்டுத்துல எது சரி? அந்த வைத்தியரிடத்துல போனால் மருந்து கொடுப்பார்னு சரியா, இல்லை அந்த வைத்தியரே மருந்துன்னு சொல்றது சரியா அப்படின்னு கேட்டா அதுக்கு பரமாத்மா சொன்னான், யாகாதிகளை நீ செய்கிறாய் அல்லவா, அவ்விதம் செய்யும் பொழுது அந்தந்த தேவதைக்கு அந்தர்யாமியாக நானே இருக்கிறேன் என்று அறிந்தே அதை செய்ய வேண்டும். அது தவிர என்னை உபாசிக்கும் வகைதனையும் நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் அதியஜ்ஞமாக இருக்கிறேன் என்றும் அதியஜ்ஞத்துடன் கூடியவனாய் இருக்கிறேன் என்றும் 2 விதமாக நான் சொன்னேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஆன்சர் இதெல்லாம், ரொம்ப நுட்பமாக சொல்றது. அதுக்கு மேலே தான் இப்போ இந்த 2-3 நாளாக நாம் பார்க்குற விஷயம் வருது. அதெல்லாம் சரி, அந்திம ஸ்மரணம் இந்த 3 வகை அதிகாரிகளுக்கு எப்படி இருக்க வேண்டும்? இதான் அர்ஜுனுடையதான கேள்வியினுடைய சாரம். அந்திம ஸ்மரணம் என்று கடைசி காலத்தில் அவர்கள் எப்படி நினைக்க வேண்டும் அதை நான் நீ கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னோன்னே 2 பேர், அதாவது ஆர்த்தன் அர்த்தார்த்தின்னு ஏற்கனவே செல்வத்தை இழந்தவன் புதியதான செல்வத்தை ஆசைப்படுபவன், அவர்களுடைய நிலை, அவர்கள் உபாசிக்க வேண்டிய பிரகாரம், அவர்களுடைய அந்திம ஸ்மிருதியை சொல்லிவிட்டு இப்பொழுது கைவல்ய நிஷ்டருடைய நிலையை சொல்லுகிறான். இந்த கைவல்யன்னா யாரு? கேவல ஆத்மானுபவம். இந்த கேவலம்னு தமிழ் கேவலம் இல்லை. தமிழில் இவர் கேவலமாக பார்க்குறார், அவர் கேவலமாக சொல்கிறார், அவர் கேவலமாக நினச்சிக்கிறார் அப்படின்றோமே, அந்த கேவலம் இல்லை. இந்த இடத்துல கேவலம்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு அர்த்தம். கேவலம் என்பதற்கு பொருள் என்ன? எக்ஸ்க்ளூசிவ், இது மட்டுமே, பிரத்யேகம் என்று அர்த்தம். அர்த்தம் புரியுறதா? ஐஸ்வர்யத்தை ஆசைப்படுபவனுக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சிரும். ஆத்மானுபவம்னு ஒரு விஷயம் இருக்கு, அது ஒரு ஸ்தானம் இருக்கு, கைவல்ய ஸ்தானம்னே பேர் அதற்கு. எப்படி நாம சொர்க்கம், நரகம், கைலாயம், பிரம்மலோகம், மேற்கொண்டு பரமாத்மலோகமான வைகுண்டம் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லோகங்களை பார்க்கிறோமோ, அதுபோல கேவல ஆத்மானுபவத்திற்காக ஒரு லோக விசேஷம் இருக்கிறது, அதற்கு கைவல்யம் என்று பெயர். அங்க போனா உனக்கு பகவத் அனுபவம் கிடைக்காது. கொஞ்சம் கவனிக்கோ. கேவல ஆத்மாவை அனுபவிக்கணும்னு ஆசைப்படுறவன் கூட என்ன பண்ணுவான்னா, எப்படி அனுபவிக்கணும்னா, முதல்ல பகவத் தியானம் பண்ணி பகவானுடைய கிருபையை பெற்று அதன் பிறகு அவன் ஆத்ம ஞானியாகணும், அதாவது கேவல நிஷ்டனாகுவான் இறந்த பிறகு. முதல்ல பகவத் தியானம் பண்ணி அப்புறம் ஆத்மானுபவம் அவனுக்கு சித்திக்கிறது. அந்த ஆத்மானுபவத்தில் அவனுக்கு பகவத் தியானம் கிடையாது. நல்ல 6 மணிக்கு சாயங்காலத்து வேளை பகவத்கீதை சொல்கிறேன்னு ஆரம்பித்து இப்படி சொன்னியான, நிஜமாகவே எங்களால் முடியல, எல்லாருக்கும் கொட்டாவியாக தான் வருது, என்ன சொல்ல வர, நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ண வர, எங்களுக்கு புரியலையேன்னு நீங்கள் யோசிக்கலாம்.
எத்தனை தடவை சொன்னாலும் நான் திருப்பி திருப்பி சொல்கிற ஒரே விஷயந்தான். ஜஸ்ட் லைக் தட் சில விஷயங்கள் மட்டும்தான் மேலெழுந்து வாரியாக இங்கே சொல்ல முடியுமே தவிர்த்து ஆழ்ந்த பொருளுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீ பகவத் ராமானுஜருடைய சம்பிரதாயத்தைச் சேர்ந்த ஆச்சாரியர்களிடத்தில் உட்கார்ந்து தத்வித்ய பிரணிபாதேன பரிப்பிரஷேன சேவையா உபரேக்ஷந்தி தேஜானம் ஞானஹா தத்துவதர்ஷினஹான்னு கண்ணன் கீதையில் சொன்ன மாதிரி அவகிட்ட போய் உட்கார்ந்து அடிபணிந்து கேட்டால் தான் அதனுடைய விவரணங்களை நாம் சரியாக புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நம்ம இன்னும் கன்ஃபியூஷன்லேயே இருப்போம். நம்ம கேவல ஆத்மானுபவனிஷ்டன் என்பதாக ஒருவனுக்கு பெயர். இந்த மூவகை அதிகாரி இழந்த செல்வத்தை பெற ஆசைப்படுபவன், தன் ஆத்மாவை அனுபவிக்க ஆசைப்படுபவன், பரமாத்மாவை அனுபவிக்க ஆசைப்படுபவன். இல்லை பரமாத்மா அனுபவிக்க ஆசைப்படுறவன் ஒருத்தருக்கான அவனை விட்டுடுங்க, அவர் தனியார், அவரை நாம் இங்கே சேர்க்கவே வேண்டாம். ஒருத்தரை நாம் ஏற்கனவே முடிச்சுட்டோம், ஐஸ்வர்யத்திற்காக ஆசைப்படுறவர். இங்கே பாருங்க, ஐஸ்வர்யத்திற்காக ஆசைப்படுறவருக்கு யார் ஐஸ்வர்யம் கொடுப்பா? சர்வேஸ்வரன் தான் கொடுப்பான். அவளுடைய அந்திம ஸ்மிருதியில் அவள் என்ன பண்ணணும்? சர்வேஸ்வரனை தியானம் பண்ணி தான் அவளுடைய தேகவியோகமானது ஏற்பட வேண்டும். கரெக்டு தானே? இல்லையா? அப்படி தான் அவளுடைய தேகவியோகமானது ஏற்படும். அதுக்கு மேலே அவளுக்கு மேற்கொண்டு விசேஷமான ஐஸ்வர்யாதிகளை சர்வேஸ்வரன் கொடுக்க போகலாம். சரியா போச்சு. சரி, அந்த ஐஸ்வர்யம் கிடைத்த பிறகு அவர்களுடைய நிலை என்னன்னா, ஐஸ்வர்யம் கிடைத்தாலும் அவளுக்கு பகவத் ஸ்மரணை இருக்கும். நல்ல பூஜைகள் பண்ணுவா, விரத உபவாசங்கள் இருப்பா, கோவில் முதலானவர்களுக்கு போய் பெருமாளை சேவிப்பா, பல பெரியோர்களிடத்தில் சேருவா. ஆனாலும் ஐஸ்வர்யம் மட்டும் கொட்டி கிடக்கும். மற்றவர்கள் கொடுக்கிற ஐஸ்வர்யத்திற்கும் ஸ்ரீமன் நாராயணன் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்துக்கு என்ன வித்தியாசம்? மற்றவர்கள் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம் மேலே மேலே ப்ராஜெக்ட் பண்ணி அந்த ஐஸ்வர்யத்தை டபுளா ட்ரிபிளா எப்படியெல்லாம் நம்ம மேற்கொண்டு இந்த பணத்தை பெருக்கலாம்ன்றதுல புத்தி கொண்டு போகும். ஆனால் பகவான் கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யமானது கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணும். ஐஸ்வர்யத்தை அனுபவிச்சுருக்கும் பொழுதே அவன் அனுபவத்தையும் கொடுக்கும். இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், எத்தனையோ மிகச்சிறந்த பணக்காரர்கள்லாம் இருக்கா, பணத்தில் சிறந்தவர்கள். அவர்கள் பணத்தில் சிறந்தவர்களாக மட்டும் இல்லாமல் மனத்திலும் சிறந்தவர்களாக இருக்கா. நல்ல திருக்கோவில் திருப்பணிக்கு நிறைய நன்கொடைகளை கொடுக்குறா, ஆங்காங்க வேத சம்ரக்ஷணத்திற்காக நிறைய வாரி கொடுக்குறா. நல்ல சத்சங்கங்கள் நடக்கும்பொழுது அந்த சத்சங்கங்களுக்கு தேவையான ஃபினான்ஷியல் ஹெல்ப் பண்ணுறா. அப்போ நாம் நன்னாவே தெரிஞ்சுக்கலாம், உண்மையான லக்ஷ்மி கடாட்சம் இவாளுக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் இந்த பணத்தை நியாயமான வழியில் நிறைய சம்பாதிச்சு அதை நிறைய செலவழிச்சுட்டுருக்கா. தர்ம காரியங்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் அவள் செலவழிச்சுட்டுருக்கான்னு நமக்கு தோணும். மீதி பேர் என்ன பண்ணுவோம், பணம் வச்சுட்டுருப்பா, எச்ச கையால் காக்கா ஓட்ட மாட்டான்றாள், அந்த மாதிரி வச்சுட்டுருப்பாவ. இப்போ கொச்சேலரையே வச்சுக்கோங்க. நேற்று கதையில் கொச்சேலர் போனார், அங்கே போய் தன்னுடைய மாளிகைக்கு போனால் முதல்ல குடிசையாக இருந்தது, அந்த இடத்துல இப்போ பெருசாக ஒரு மாளிகை, ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி எடுத்து எல்லாம் இன்டீரியர் டெக்கரேஷனோட மாளிகை மேலே இருக்குது. அந்த மாளிகைக்குள்ளே போன கொச்சில் நேர பெருமாள் சந்தைக்கு போய், பெருமாளே இதுவரையிலும் ஐஸ்வர்யமே இல்லாமல் இருந்தது, உன்னை தியானம் பண்ணியிருந்தேன். ஐஸ்வர்யமே இல்லாமல் இருந்தது, உன்னுடைய ஞாபகம் இருந்தது, உன்னை தியானம் பண்ணினேன். இப்போ ஐஸ்வர்யம் கிடச்சுடுத்து, கிடைச்சதுனால எனக்கு உன்னுடைய ஞாபகம் போயிட போகிறது, தயவு செய்து எனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பிரிச்சுடாதேன்னு வேண்டிட்டார்னு சொல்கிறான். இப்போ எது வசதி? ரைட்டா? சரி சுவாமி, இதனால் இப்போ நீங்கள் 11வது ஸ்லோகத்துக்கு என்ன சொல்ல வரேன்னு கேட்கிறேன். இந்த ஐஸ்வர்யம் ஈஸ்வரனாலே கொடுக்கப்பட்டிருக்கு, அது ஏதாவது ஒரு காலத்தில் அதில் உனக்கு நிராசையை உண்டாக்கி, வெறுப்பை உண்டாக்கி, போரும்ன்றதான ஒரு நிலைமையை உண்டாக்கி வைராக்கியத்தை கொடுக்கும். வேறஸ் இந்த கைவல்யானுபவம்னு இருக்கே, ஆத்மானுபவம், தன் ஆத்மாவை தானே அனுபவிச்சுட்டு இருக்கிறது, அது இருக்கோ இல்லையோ, அதுக்கு முடிவே கிடையாத மாதிரி ஆயிடும். அங்கே பகவத் சிந்தனைக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தான் தேசிகன் ரகசிய திரைசாரத்தில் சாதிப்பார், ஐயோ ஐஸ்வர்யத்தை கூட வேண்டிண்டா தப்பு கிடையாது, அதை எப்படியாவது நம்மளை மீட்டு எடுத்துன்னு வந்துடும். ஆத்மானுபவத்துக்கு நாம் வேண்டின்றோன்னா அதுலேருந்து நம்ம வெளியில் வரவே முடியாது. மாட்டின்றோன்னா மாட்டின்றது தான். ஒரு சேத்து குட்டையில் விழுந்துட்டோம் அப்படி கேட்டால் புதக்குழி மாதிரி, அது அந்த புதக்குழி உள்ளே விழுந்துட்டோன்னா உள்ளே இழுத்துனே போயிடும், அதிலே நம்ம மேலே வரவே முடியாது. யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விஷந்தி யதயோ வீதராகாः யதிச்சந்தः பிரம்மச்சரியம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷ்யே யத்
அக்ஷரம் வேதவிதோ வதந்தி என்ற பரமாத்மாவை அக்ஷரம் வேதவிதா வதந்தி, அக்ஷரம்னா க்ஷரம் ந அஸ்தி, என்ன விதமான குறைவுபாடுமற்றவனாக வேதமறிந்த பகவர் பூர்ணமாக அத்தியனம் பண்ணி உபய வேதாந்திகள் அப்படின்னு பேர். ஊவே சுவாமி அப்படின்வா. ஊவே சுவாமி, ஊவே சுவாமின்னு அர்த்தம். ஸ்ரீ வைஷ்ணவர்களை பற்றி பேசும்பொழுது ஊவே சுவாமி சன்னதியில் அப்படின்வா. உபய வேதாந்திகள் தென்மறையும் வடமறையும் நன்கு பயின்றவர்கள், அதனுடைய நுட்பங்களை அறிந்தவர்கள், அதனுடைய சூக்ஷ்மார்த்தங்களை அறிந்தவர்கள். எதக்ஷரம் வேதவிதா வதந்தி, எந்த விதமான விகாரமற்றவனாக பரமாத்மாவை எவர்கள் சொல்லுகிறார்களோ, வேதாந்தவித் மகான்கள் உரைக்கின்றார்களோ, பீதராகாக யதயா யத்விஷந்தி, பற்றுதலற்றவர்களாக எந்த பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்காதவர்களாக எல்லாவற்றையும் துறந்தவர்களாக முற்றும் துறந்த ஞானிகளானவர்கள் எதை அடைகின்றார்களோ, எதிச்சந்தா பிரம்மச்சரியம் சரந்தி, எதை அடைய வேண்டும் என்னும் ஆசையினாலே பிரம்மச்சரியாசிரமத்திலேயே இருக்கிறார்களோ, தத்தே பதம் சங்கிரகேன பிரபக்ஷி, அதை நான் உனக்கு சுருக்கமாக சொல்கிறேன் அப்படின்னர். வேத வித்துக்கள், வேதத்தை அறிந்தவர்கள் மிக்க வேதியர், வேதத்தின் உட்பொருள்ன்றாலும் இல்லையோ, உட்பொருள் என்ன? ததா அஹ்ரஸ்வம் அனனு அதீர்க்கம், அது நெட்டையும், அந்த பரமாத்மா நெட்டையும் இல்லை குட்டையும் இல்லை, சிறுத்தலும் அன்று பெருத்தலும் அன்று அப்படின்னு இருக்கு பரமாத்மாவை. அப்படிதான் பார்க்க முடியும். நெட்டைன்னு சொல்றதா, குட்டைன்னு சொல்றதா, சிறுத்ததுன்னு சொல்றதா, பெருத்ததுன்னு சொல்றதா, குண்டானதுன்னு சொல்றதா, ஒல்லியானது சொல்றதா, சிகப்பானது சொல்றதா, கருப்பானது சொல்றதா, எப்படி சொல்றது? எத்தனை அத்ரேஷ அக்ராஹியம், எப்படி பார்த்தாலும் அந்த பரபிரம்மத்தை பரம்பொருளை அறிந்து கொள்ள முடியாது என்பதுதான் அல்டிமேட். அதனால்தான் ஈஷாவாசன் சொல்லித்து அவிஜானம் விஜானதாம் விஜானம் அவிஜானதாம்ன்றது. நான் அறிந்தேன் நான் அறிந்தேன் நான் அறிந்தேன் ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு அறிவே கிடையாது அர்த்தம். ஏன்ப்பா இப்படி சொல்றேன்? வேற ஒன்றும் இல்லடாப்பா, அதை அறிய முடியாதுன்னு அறிந்தேன்னு சொல்லலாமே தவிர்த்து அறிந்தேன்னு சொல்லுவது அறியாமையைத்தான் காண்பிக்கிறது. காமக்ரோதங்களற்ற சன்னியாசிகள் எதை அடைகின்றார்கள்? எதையோ வீதராக விசந்தி. அந்த அக்ஷரஸ்வரூபத்தை நான் உனக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். ந வேதவின் மனுதே தம் பிருஹந்தம், வேதத்துவம் மிக பெரியவனான பரமாத்மாவை வேதமறிந்தவர்களும் அறிய முடியாது. நா வேதவின் மனுதே தம் பிருஹந்தம். அடுத்தது பிரம்மச்சரியம்னு ஒரு வார்த்தை இருக்கு. பிரம்மச்சரியத்திற்கு என்ன தெரியுமா பொருள்? ஸ்திரீ முதலானவர்களை நினைச்சிக்காமல் இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவா, தங்களுடைய வைராக்கியத்தை காண்பிக்கிறதுக்காக ஒரு சில வார்த்தைகள் பேசுவா. நீங்கள் அதெல்லாம் கவனிக்கலாம். தங்களுக்கு வைராக்கியம் இருக்குன்னு காமிச்சுக்கணும். அவளுக்கு ஸ்திரீகளை பார்த்தா பிடிக்காது. ஐயோ போருமே, யார் அந்த பெண்ணை பற்றியா சொல்கிற? அந்த பெண்ணும் அவள் காலில் போட்டுருக்கிற கொலுசும் அவள் உடுத்திட்டு இருக்கிற புடவையும் அவள் தலையில் வச்சுருக்கிற பூவும் அதில் அவள் போட்டுருக்கிற கொண்டையும் அவள் நடந்து போகிற அழகும், இதை போயா பேசணுன்ற நீ சபோ அப்படின்வா. ஏன் சுவாமி, நான் தான் சாமான்யமாக அந்த பொண்ணு அப்படி வந்தா இப்படி வந்தா அப்படி போனா இப்படி போனான்னு ஏதோ சொல்ல வந்தேன். கடைசியில் நீ அணுவணுவாக அனுபவிச்சுட்டு அவள் காலில் போட்டுருக்கிற கொலுசும் அவள் போட்டு உடுத்திட்டு இருக்கிற புடவையும் அவன் மண்டையில் இருக்கிற கொண்டையும் அந்த கொண்டையில் சுற்றிட்டு இருக்கிற பூவும்னு அணுவணுவாக அவளை அனுபவிச்சுட்டு செய்வோ அதை பற்றியா பேசுகிறேன்டீர. இப்போ நான் தேவலை போல இருந்தே நன்னா பாருங்கோ. ஐயோ, பிரம்மச்சரியம்ன்றதுக்கு விஷயத்தை அர்த்தம் புரிஞ்சுக்கணும். நம்ம 2ஆம் அத்தியாயத்தில் ஒரு கதை சொன்னேன். அது 2ஆம் அத்தியாயம் எப்போயோ, இது 8ஆம் அத்தியாயம் வந்தாச்சு. எவ்வளோ நாளைக்கு ஞாபகம் இருக்கும்? திருப்பி அந்த கதை சொல்கிறேன். ஆனால் இந்த கதை அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஹனுமான் சுந்தரகாண்டத்தில் ராவணனுடைய அந்தப்புறத்துக்குள்ளே போகிறார். அந்த அந்தப்புறத்துக்குள்ளே போனால் அங்கே பெண்கள்லாம் பாதி உறக்கத்தில் இருக்கா, மது உண்ட மயக்கத்தில் இருக்கா. ராவணனோடு போகங்கள் அனுபவித்த நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய அங்கங்கள் பலவும் வெளியே தெரியும்படியாக இருக்கின்றது. வஸ்திரங்கள் நழுவி கிடக்கின்றன. அனுமார், என்ன கஷ்டகாலண்டா அது, நாம் எதுக்கடா இங்கே வந்தோம், நாம் எதுக்கடா இங்கே வந்தோம் அப்படின்னா. சில பேர் தள்ள அடிச்சுன்னு ராம ராமா கிருஷ்ணா கிருஷ்ணா என்னது அப்படின்னு அப்படி கண்ணை மூடிட்டு பார்ப்பாளே, அந்த மாதிரிலாம் பார்க்கல. அனுமார் அவர் மனசில் துளி கூட விகாரம் ஏற்படலை. ஹனுமான் சொன்னார், எல்லாம் ராமனுடைய அனுகிரகம்னர்.
இத்தனை பெண்கள் இப்படியெல்லாம் இருக்கும் நிலையை பார்த்தும் மனதில் துளி கூட விகாரப்படாமல் இருந்தது என்றால் அது ராமனுடைய அனுகிரகம்னு அனுமார். அங்கே ஒரு கதை, ஒரு சந்நியாசி, அவருடைய ஷீடர். சன்னியாசின்றவர் பெண்களை ஏறெடுத்தும் பாராதவர். அவருடைய ஷீடர் இவா 2 பேரும் நதிக்கரை ஓரமாக போயிட்டு இருக்கான். அப்போ நதியில் பிரவாகமாக வெள்ளம் போயிட்டு இருக்கு. முஜே பச்சாவ் முஜே பச்சாவ் அப்படி சத்தம் வந்தது. என்னை காப்பாற்றுக்கும் என்னை காப்பாற்றுக்கும்னு சத்தம் வந்தது. என்னடான்னு பார்த்தா ஒரு பெண், சின்ன பருவ பெண், வயசு சின்ன வயசு பருவ பெண், பார்க்கச்சே ரொம்ப அழகாக இருந்தாள். அவள் அந்த வெள்ளத்தில் அடித்து கொண்டு போகப்படுகிறாள். அவன் தான் என்னை காப்பாற்றுனான். சிஷ்யம் பார்த்தான், ஐயோ பொம்மநாட்டிகள் நாம் திரும்பி கூட பார்க்கக்கூடாது, நம்ம பார்த்தா குரு நம்மளை ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு இப்படி கையை வச்சு விட்டான். அந்த பெண்ணை பார்க்க கூட இல்லை. ஆனால் தொபக் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுது. என்ன? சன்னியாசி நதியில் குதிச்சுட்டார். குதிச்சு அந்த பெண்கிட்ட போறார், அவளை பிடிச்சுக்கிறார். வெள்ளம் அடித்த வேகத்தில் அவள் உடம்புல பொட்டு துணி இல்லை. அவளை பிடிச்சி இருக்க கட்டிண்டு கஷ்டப்பட்டு எதிர்நீச்சல் அடித்து வெள்ளத்தில் நீஞ்சி வர 2 பேரும் உருள்றா பெறல்றா. சிஷ்யம் இப்படி கையை வச்சுன்னா, ஐயோ அபச்சாரம், பெண்களை பார்க்கக்கூடாது, என்ன பண்ண, ஐயோ கட்டுறாரே உருள்றாரே பெறல்றாளே, ஐயோ இப்படி பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு மாற்றி பார்த்துட்டு இருக்கான். கரைக்கு வந்தார். தன்னுடைய காஷாயம், அந்த சாஃப்ரான் துணி போட்டுருப்பாரோ இல்லையோ, அந்த காஷாயத்தை கொடுத்தார் அந்த பெண்ணுக்கிட்ட. என்னடி அம்மா என்ன ஆச்சுன்னார். சுவாமி மன்னிக்கணும், நான் நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் திடீர்னு வெள்ளம் வந்து என்னை அடிச்சுன்னு போயிடுத்து, நல்ல காலம் நீங்கள் காப்பாற்றினார், ரொம்ப நன்றி சுவாமினார். க்ஷேமமாக போயிட்டு வாமா அப்படின்னு அந்த குரு கை கூப்பிட்டார். அந்த பெண்ணு போயிட்டான் சன்னியாசி. இவர் அப்படியே கிளம்பி வர ஆரம்பித்தார். அப்போ அந்த சிஷ்யம் பார்த்தான். அந்த சிஷ்யன் நினச்சிட்டு இருக்கான், என்னம்மா கட்டின்றார், என்னம்மா உருண்டார், என்னம்மா பிறண்டார், எப்படிலாம் நினச்சிட்டார் அப்படின்னு இவன் நினச்சிட்டே இருக்கான். 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு. இந்த சிஷ்யனுடைய மூஞ்சில் ஒரு இருட்டு, ஒரு மகிழ்ச்சி தெரியறது. எப்பொழுதும் சிஷ்யன் கலகலன்னு பேசுவான், கேள்வியெல்லாம் கேட்பான், நல்ல விஷயங்கள்லாம் பற்றி சொல்லுவான். திடீர்னு அப்ஸ்காண்டட் ஆகிட்டா என்ன இருக்கும், அந்த மாதிரி ஒன்றுமே கேட்க மாட்டேன்றான், ஒன்றுமே பண்ண மாட்டேன்றான், பேசாமல் இருந்துட்டு இருக்கான். குரு பார்த்தார், என்னடா இதுன்னு. அவனுக்கு கண்ணை மூடினாலே கண்ணை திறந்தாலே அந்த குரு உருண்டுது பிறண்டது, அந்த பெண்ணும் அவரை சேர்ந்தது கட்டின்றது, அதெல்லாம் தான் ஞாபகம் வருது அவனுக்கு. இதே ஞாபகத்தில் தான் அந்த சிஷ்யன் இருந்துட்டு இருக்கான். குரு கேட்டார், என்னப்பா கண்ணா, என்ன சமாச்சாரம்? ஒன்றுமில்லை சுவாமினர். இல்லைடாப்பா உன் மனசில் ஏதோ ஓடுறது, நீ ஏதோ நினச்சின்னு உட்காந்துருக்க, ஆனால் நீ ஆயத்திறந்து சொல்ல மாட்டேன், ஏதோ அதெல்லாம் தயங்காமல் சொல்லுனர். அவன் சொன்னான், நாமளோ சன்னியாசிகள், நீங்கள் சன்னியாசியில் எந்த காரணம் கொண்டும் ஸ்திரீயினுடைய சங்கமம் கூடாது, ஸ்திரீயினுடைய ஸ்மரணம் கூடாது, ஸ்திரீயை நினச்சி கூட பார்க்கக்கூடாது சொல்லிருக்கேன் நீங்கள். ஆனால் அந்த நதியில் அந்த பொண்ணை போய் காப்பாற்றுறேன்ட்டு போய் கட்டிட்டு பிறண்டு உருண்டுகிறதுலாம் வந்து நியாயமா சுவாமி? இதெல்லாம் ஒரு சன்னியாசி பண்ணுற காரியமாக இது? சன்னியாசி ஏற்கனவே சன்னியாசிகளை எல்லாரும் தூஷிக்கிறா, இப்போ நீங்கள் பண்ண காரியம் நியாயமான்னு. அதுக்கு அந்த சன்னியாசி சிரிச்சுட்டே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அப்பா கண்ணா, என்ன அந்த பெண்ணை நதியிலிருந்து மீட்டெடுத்து நதிக்கரையிலேயே நான் விட்டு விட்டேன், இன்னமுமா அவளை நீ சுமந்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சூப்பரான கேள்வி, ரொம்ப அழகான கேள்வி, ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பெண்ணை நதியிலிருந்து ஆபத்திலிருந்து காப்பாற்றி அவளை நதிக்கரையில் விட்டு விட்டேன், அவளை இன்னுமா சுமந்து கொண்டிருக்கிறாய். தட் மீன்ஸ் என்ன? ஒரு பெண்ணு ஆபத்தில் இருந்தா அதை காப்பாற்ற வேண்டியது மனித பண்பு. அதனால் தண்ணியில் குதித்தேன், அவளை காப்பாற்றினேன், கரையில் கொண்டு வந்து சேர்த்துட்டேன், அப்புறம் அவளுக்கு வஸ்திரத்தை கொடுத்து இந்த அடியம்மா உன் ஊர் போய் சேருனேன், கிளம்பி போயிட்டா. எனக்கு அதுக்கப்புறம் அந்த பெண்ணை பற்றி எந்த ஞாபகமும் இல்லை. எனக்கு வேறு எந்த சிந்தை, அவளை பற்றி நான் துளி கூட நினச்சி பார்க்கல. ஆனால் இந்த 3 நாளாக ராப்பகலாக நீ எப்பொழுதும் அவளையே நினைத்து கொண்டிருந்தாயே பிள்ளாய், இது சரியான்னு கேட்டார் குரு. இதுதான் பிரம்மச்சரியம், புரிஞ்சுக்கணும். நம்ம தொடாமல் இருந்துட்டா மட்டும் நான் மனசில் நினச்சிக்க மாட்டோமா? பார்க்காமல் இருந்துட்டா நான் மனசில் நினச்சிக்க மாட்டோமா? பேசாமல் இருந்துட்டா நான் மனசில் நினச்சிக்க மாட்டோமா? அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்லாமல் இருக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் பிரம்மச்சரியம்னு பேர். துளி கூட அதில் வந்து வேற விகல்பமான விஷயங்கள் கலசவே கூடாது அப்படின்றதாக சொல்லி தெரிஞ்சுக்கணும் நம்ம, இல்லையா? அதனால் அக்ஷரன் பதம் அக்ஷரம் சர்வே வேதா எத் பதமாமனந்தி என்பதாக ஸ்வரூபத்தில் எந்த விதமான மாறுதலும் இல்லாத அந்த பரமாத்மாவை உபாசிப்பது. இப்படி பரமாத்மாவை ஸ்வரூபத்தில் எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் பரமாத்மாவை உபாசிப்பதனுடைய நோக்கம் என்ன? அதை போன்றே ஸ்வரூப விகாரமற்றவனான தன்னை அடைவதற்கு இந்த கைவல்ய நிஷ்டனுக்கு உதவி செய்கிறது. ஆகையாலே இந்த கைவல்ய நிஷ்டனானவன் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அவன் விசேஷமாக வேதவித் எதக்ஷரம் வேதவிதா வதந்தி விஷந்தி யத் யதயः வீதராகாः
எதிச்சந்தா பிரம்மச்சரியம் சரந்தி என்று பரமாத்மாவை எப்படி உபாசித்தானேனால் அவனுக்கு ஆத்ம அனுபவமானது கிடைக்கும் என்று கிருஷ்ணன் இங்கே அர்ஜுனனுக்கு சொல்லுகிறான். மேலே அர்த்த விசேஷங்களை அடுத்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். ஸ்ரீமதே பகவதே ராமானுஜாய நமஹா. இப்பொழுது அடியன் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லவும். யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விசந்தி யத்யதயோ வீதராகாः விசந்தி யத்யதயோ வீதராகாः யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷ்யே. தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷ்யே. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்யலாம். யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விசந்தி யத்யதயோ வீதராகாः யதிச்சந்தோ பிரம்மச்சர்யம் சரந்தி தத்தே பதம் சங்கிரஹேண பிரவக்ஷ்யே. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் நாம சங்கீர்த்தனம் மிகச் சிறந்தது. அதை பற்றி பராசர மகர்ஷி யஸ்மின்னஸ்தமதிஹ ந யாதி நரகம் ஸ்வர்கோபி யச்சிந்தனே விக்னோ யத்ர நிவேஷிதாத்ம மனசோ பிராம்மோபி லோகோல்பகः முக்திம் சேதசி யஹ ஸ்திதோ அமலதியாம் பும்சாம் ததாத்யவ்யயः கிஞ்சித்ரம் யதகம் வியாதி விலயம் தத்ரோச்யதே கீர்த்திதே என்ற ஸ்லோகத்தில் அழகா வர்ணிக்கிறார். எவரை மனதில் கொண்டால் ஒருவன் நரகத்தை அண்டவே மாட்டானோ அவ்வாறே சொர்க்கம் கூட அவனுடைய சிந்தனைக்கு தடையாக தோன்றுமோ, எந்த ஆழ்ந்த பக்திமானுக்கு பிரம்மலோகம் கூட துச்சமாக எண்ணத்தக்கதாகுமோ, அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே சுத்தமான சிந்தனையுடன் உள்ள மனதில் அவர் குடிகொண்டுள்ளதால் வீடு என்ற முக்தியை, நம்முடைய தமிழில் அறம் பொருள் இன்பம் வீடு என்று சொல்லுள்ளது, வீடு என்ற முக்தியை அளிக்க சித்தமாக இருக்கிறாரோ அப்படிப்பட்ட அவ்யயா சாஸ்வதமான ஹரி தனது நாமத்தை கீர்த்தனை செய்யும் அவனது பாபங்களை அறவே ஒழிக்கிறான் என்று சொல்வதில் என்ன ஆச்சரியம் உள்ளது என்று கேட்கிறார். ஆதலால் நாம் அவ்வளவு பெருமை மிக்க சுவாமியின் நாம சங்கீர்த்தனத்தை கேட்போம். சஞ்சரதர சுதா மதுர த்வனி
श्रीजयदेव वनितामति सुन्दर श्रीजयदेव वनितामति सुन्दर श्रीजयदेव वनितामति सुन्दर मोहन मधुरिपूरूपम् श्रीजयदेव भणितमति सुन्दर मोहन मधुरिपूरूपम् हरिचरण स्मरणो हरिचरण स्मरणं प्रति सम्प्रति हरिचरण स्मरणं प्रति सम्प्रति पुण्यवता मनोरूपम् पुण्यवता अनुरूपम् रासे हरिमिह विहित विलासम् रासे हरिमिह विहित विलासम् रासे हरिमिह विहित विलासम् रासे हरिमिह विहित विलासम् रासे रासे இப்பாராயண நிகழ்ச்சிகள் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு பகவானிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் கிருபை நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இதே நிகழ்ச்சியில் நாளை மீண்டும் சந்திப்போம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिना श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ